ஹலோ காய்ஸ் வெல்கம் டு அனிமி தமிழ் 2.5. இன்னைக்கு நம்ம என்ன வீடியோ பார்க்க போறோம்னு பார்த்தீங்கன்னா, ஷின்சானோட ஒரு ரீசெண்டாக ரிலீஸ் ஆன ஒரு ஹாரர் எபிசோடு தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். இந்த வீடியோ நல்லாவும் இருக்கும், கொஞ்சம் ஹாரராகவும் இருக்கும், டைம் போகிறதே தெரியாது. நீங்கள் என்கிட்ட கேட்ட ஷின்சான் எபிசோட் ரிவ்யூ இன்னிலேருந்து நம்ம ஆரம்பிக்கலாம். உங்களுக்கு ஷின்சான் ஹாரர் எபிசோட் ரிவ்யூ வேணுமா? இல்லைனா இந்த மாதிரி சாதா இந்த ஹீரோஸ் அந்த மாதிரி எபிசோட் ரிவ்யூ வேணுமான்னு சொல்லி கீழே போய் கமெண்ட் பண்ணுங்கள். இப்போ வீடியோவில் பொறுத்தமும் மறக்காமல் அனிமி தமிழ் 2.5 சேனலை லைக் பண்ணுறேங்க. அப்புறமா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்புறம் பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனை கிளிக் பண்ணுறேங்க. அப்போ தான் நாங்கள் போகிற ஒரு வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். இப்போ அவங்க வீடியோ உள்ளே போகலாம். எபிசோட் ஸ்டார்டிங்கில் நம்ம ஷின்சான், மிக்ஸி, ஹேரி எல்லாம் உட்காந்து சாப்பிட்டுட்டு இருக்காங்க. அப்போ நம்ம மிக்ஸி சொல்கிறாங்க, இந்த மாதிரி நான் உங்களுக்காக ஒரு டிஷ் பண்ணியிருக்கேன் அப்படின்னு சொல்கிறாங்க. நம்ம ஷின்சான் அதை வாழை எடுத்து வச்சுட்டு இது என்ன மெல்ட் ஆகுது அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கான். அப்புறமா இந்த டிஷ்ஷு ஹேரி சொல்கிறாரு, இது எனக்கு இன்ட்ரெஸ்ட் இல்லை இதுக்கு அப்படின்னு சொல்லிடுறாரு. முதல்ல இந்த டிஷ்ஷோட பேர் வந்து இது வந்து எப்படி இருக்குன்னா, பூசணிக்காவோட தோலை எடுத்து அதை காய வச்சு அதில் உப்பு, இந்த சர்க்கரைலாம் போட்டு நல்லா நல்லா காய வச்சு ஜூஸாக இருக்கும். அதனால தான் நம்ம ஷின்சான் சாப்பிட்டு இது நல்லா மெல்ட் ஆகுதுன்னு சொல்லியிருக்கேன். நம்ம ஹேரிக்கு இதில் இன்ட்ரெஸ்ட் இல்லை. அப்புறமா எல்லாரும் தூங்க போகிறாங்க. நம்ம ஷின்சான் வந்து ஆக்ஷன் காமிக்கிற அந்த மான்ஸ்டர் பொம்மையை வச்சு விளையாண்டுருக்கான். அப்புறமா நம்ம ஷின்சான் என்ன பண்ணுறான்னா, அதை வச்சு நம்ம ஆக்ஷன் காமினை வச்சு என்ன சொல்கிறான்னா, ஆக்ஷன் கிக்குன்னு சொல்லி கத்துறான். அப்புறம் நம்ம மிக்ஸி வந்துடுறாங்க. தூங்குற நேரத்தில் என்ன விளையாடுறான்னு சொல்லிட்டு உன்னை கொட்டுறேன் பாரு இப்போன்னு சொல்லிட்டு அவங்க வராங்க. அப்புறமா நம்ம ஷின்சான் வந்து என்ன சொல்கிறான்னா, இந்த மான்ஸ்டர் வச்சு விளையாடுறதுலாம் இந்த உலகத்தை காப்பாற்றல ஒன்றும் சாதாரண விஷயம் கிடையாது அப்படின்னு சொல்லி நம்ம ஷின்சான் வந்து சொல்லிடுறாங்க. அப்புறமா நம்ம மிக்ஸி என்ன சொல்கிறாங்கன்னா, உங்கள் அம்மாவோட ஈவில் ஃபார்மை பார்க்குறதுக்கு நீ தயாராக இருக்கியா அப்படின்னு சொல்லும்போது, ஐயோ வேணான்னு சொல்லிட்டு நம்ம மிக்ஸி கொட்ட வரும்போது நான் இந்த உலகத்தை அப்புறமா காப்பாற்றிக்கிறேன்னு சொல்லிட்டு நம்ம ஷின்சான் போய் தூங்க போயிடுறான். அப்புறமா அவன் தூங்குறதுக்கு முன்னாடி சொல்லிட்டு தூங்குறான், இந்த மாதிரி எனக்கு ஒரு நல்ல ஸ்வீட்டான அம்மா இருந்தால் நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அவன் தூங்குறான். அப்புறமா தூங்கும்போது ஒரு சவுண்டு கேட்குது. நம்ம மிக்ஸி வந்து என்னை விட்டுருங்கன்னு சொல்லி கத்திட்டு இருக்காங்க. அப்புறம் ஷின்சான் ஏந்து என்ன சத்தம்னு பார்த்தா, அவங்க கனவுல யாரோ அந்த பியோ செஞ்சாங்கல்ல, அதை வச்சு அவங்கள கட்டி போட்டு பீரோவில் வச்சு பூட்டிட்டு இருக்காங்க. அது வேற யாரும் இல்லை, நம்மளோட ஈவில் மிக்ஸி தான். அந்த பியோ வச்சு அவங்கள நல்லா கட்டி அவங்க கபோர்டு இருக்குல்ல அது உள்ள வச்சு பூட்டிடுறாங்க. நம்ம ஷின்சானும் வந்து என்னம்மாச்சு ஏந்திருங்கன்னு கத்திக்கிட்டு இருக்கான். மிக்ஸி தூக்க கலக்கத்திலேயே ஷின்சான் என் தலையில கை வை, ஷின்சான் என் தலையில கை வைன்னு சொல்லிட்டு இருக்காங்க. நான் ஷின்சானே யோசிக்கிறேன், அம்மா என்ன தூக்க கலக்கத்தில் ஏதோ பேசிட்டு இருக்காங்களா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஷின்சான் கை வைக்காம அவங்க தலை மேலேயே உட்காந்துடுறான். நம்ம ஷின்சான் எப்பவுமே பண்ணுற வேலை தான். அப்புறமா மிக்ஸி டென்ஷன் ஆகாம ஏந்துடுறா ஷின்சான், நீ கையை விடா, என் தலையில கை விடான்னு சொல்கிறாங்க. அப்புறமா நம்ம ஷின்சான் யோசிச்சுக்கிட்டு அவங்க தலையில கை வச்சனும் ஒரு போர்ட்டல் மாதிரி ஒன்று ஓப்பன் ஆகுது கிரீன் கலரில். அப்புறமா நம்ம ஷின்சான் அது வழியாக உள்ளே உயிர்ந்துடுறான். அப்புறமா ஷின்சானோட வீடே கொஞ்சம் டார்க்காக அப்படியே டார்க் எஃபெக்டில் கொடுத்துருக்காங்க. அப்போ நம்ம மிக்ஸி வராங்க. மிக்ஸி இந்த நைட் ட்ரெஸ்லேன்ட்டு அப்படியே கலர் ட்ரெஸ்ல ஆயிடுறாங்க. இவங்க தான் ஈவில் மிக்ஸி. இவங்கள நல்லா பார்த்துக்கோங்க. நம்ம ஷின்சான் உள்ளே வந்ததுக்கப்புறம், என்னம்மா உங்களுக்கு ஏதோ பிரச்சனைன்னு சொன்னாங்க, நீங்கள் என்ன சிரிச்சிட்டு இருக்கீங்கன்னு சொன்னாங்க. நான் ஒன்றும் பிரச்சனை இல்லைப்பா, நீ வந்துட்டியா, சரி வா நம்ம போயிட்டு உள்ளே போயிட்டு அந்த டிஷ்ஷு ஃபஸ்ட்டு ஒன்று சொன்னல, அந்த கேன் எதுவும் சொன்னல, அதை போய் சாப்பிட்லான்னு சொல்லிட்டு அது கிடையாது. சூஷி குடுக்குறாங்க. நம்ம ஷின்சானுக்கும் ஊட்டி விட்டுட்டுருக்காங்க. இவங்க நல்லாவே பார்த்துக்கிறாங்க. நம்ம ஷின்சானும் இவங்க ஒரு ஈவில் மிக்ஸின்னு தெரியாம நல்லா ஜாலியா, சந்தோஷமா அங்க உட்காந்து சாப்பிட்டுட்டுருக்கான். இவங்க சாப்பாடுலாம் ஊட்டி முடிச்சதுக்கப்புறம் அவனுக்கு விளையாடுறதுக்கு நெறைய பொம்மைலாம் வாங்கி தராங்க. அதுக்கப்புறம் சாக்கோ பீஸு எல்லாமே வாங்கி குடுத்தோனே, இவங்களும் நல்ல அம்மான்னு சொல்லி யோசிச்சுட்டு நல்லா இப்ப விளையாண்டுட்டுருக்காங்க. அப்புறமா நம்ம ஷின்சான் மிக்ஸி கேட்குறாங்க, "உனக்கு இந்த மாரி அம்மா தான் புடிச்சிருக்கா?" அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, நம்ம ஷின்சான் என்ன சொல்றான், "ஆமாம்மா, இந்த மாரி அம்மா தான் எனக்கு ரொம்ப புடிச்சிருக்கு" அப்படின்னு சொல்றாங்க. சரி வா ஷின்சான் திருப்பி போய் சாப்பிடலான்னு சொல்றாங்க. அப்புறம் ஷின்சானும் எனக்கு வேணாம்மான்னு சொல்லி அவங்க கூட்டு போய் சாப்பிட வைக்கிறாங்க. அப்போ திடீர்னு அவங்க கப்போர்ட்லேருந்து ஏதோ சவுண்ட் வருது. அது ஒரிஜினல் மிக்ஸியோட சவுண்டு. நம்ம ஷின்சானும் இது என்னம்மா சவுண்டுன்னு கேட்கும்போது, "அதெல்லாம் ஒரு சவுண்டும் இல்ல. அதெல்லாம் ஒரு சவுண்டும் இல்ல. நீ அதெல்லாம் கண்டுக்காத. நான் சொல்ற பேச்ச கேட்டு நீ நல்ல பையன் இல்ல. இந்த அம்மா உனக்கு புடிச்சிருக்குல்ல, இங்கேயே இருன்னு" சொல்லும்போது, நம்ம ஷின்சான் சொல்ற பேச்செல்லாம் கேட்குறவனா என்ன? அதுக்கப்புறமா அந்த கப்போர்ட் ஓப்பன் பண்ணிட்டு உள்ள போய் பார்த்தா, அந்த அ ஒரு செடி மாரி ஒண்ணு வளர்ந்துருக்கு. அதில நம்ம ஒரிஜினல் மிக்ஸிய இந்த இந்த ஒரு கேன் மாரி சொன்னேன்ல, அத வச்சு கட்டி போட்டு வச்சிருக்காங்க. நம்ம ஷின்சானும் இதெல்லாம் எதுக்கு நமக்கு தேவையில்லாத வேலைன்னு சொல்லிட்டு கதவு மூடலான்னு வரும்போது, ஒரிஜினல் மிக்ஸி என்ன சொல்றாங்கன்னா, ஷின்சான் நான் தான் உனக்கு நான் எவ்வளோ சொல்ல நீ கேட்காம காப்பாமா உனக்கு காப்பாத்தணும் அப்படியே கடிச்சு விட்றாங்க. அப்பதான் நம்ம ஷின்சான் ஃபர்ஸ்ட் டைம் அந்த இவன் நீ யார்றா அப்படி கேட்கும்போது நான் நான் ஷின்சான் கேட்டு தான் இந்த இடத்துக்கு வந்தேன் அப்படின்னு சொல்றாங்க. நம்ம ஷின்சான் தூங்க போறதுக்கு முன்னாடி ஒண்ணு சொல்லியிருப்பாள்ல, எனக்கு ஒரு புது அம்மா வேணும். அவங்க நல்லா ஸ்வீட்டா இருக்கணும். என்ன நல்லா பார்த்துக்கணும்னு சொல்லியிருப்பாள்ல. அதனால தான் நான் வந்தேன் அப்படின்னு சொல்றாங்க. நம்ம மிக்ஸி கேட்குறாங்க, எதுக்கு ஷின்சான் நீ இப்படிலாம் வேண்டிட்டு தூங்குற அப்படின்னு கேட்கும்போது, அந்த ஈவில் மிக்ஸி சொல்லுது, டைம பாரு இப்பயே விடிய போகுது. நான் காலையில வரைக்கும் நம்ம 2 பேரும் இங்கே இருந்தோம்னா, நான் காலையில உன் இடத்துக்கு போயிடுவேன்.
அதோட பெர்மனன்ட்டா நானும் ஷின்சானோட அம்மாவாயிடுவேன் அப்படின்னு சொல்லி சொல்லி சிரிச்சிட்டு இருக்குது. அப்புறமா நம்ம ஷின்சான் எப்படியோ அந்த அந்த கேன்பியோவ அது பேர் கேன்பியோ. அத அவுக்க பார்க்குறான். அவனால அவுக்க முடியல. அப்புறமா என்ன பண்றான்னா, அத சாப்பிட்டு அத உருக்கி அவன் அம்மாவ காப்பாத்திடுறான் எப்படியோ. அப்புறமா நம்ம மிக்ஸி வந்து என்ன பண்றான்னா, அந்த ஈவில் மிக்ஸி அவன் என்ன பண்றான்னா, "நீ இந்த இடத்த விட்டு உன்னால போவே முடியாது. நீ தானே ஷின்சான் என்ன கேட்ட நல்ல அம்மா வேணும்னு சொல்லிட்டு." "ஆமா, நீங்க நல்லா தான் இருந்தீங்க. ஸ்வீட்டா இருந்தீங்க. ஆனா நீங்க ஸ்வீட்டா இருக்கிறதே எனக்கு பயமா இருக்கு." அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. அப்புறமா நம்ம மிக்ஸி அவங்கள காப்பாத்தலாம்னு சொல்லி போம்போது, ஒரு ரிமோட்ட வச்சு நம்ம மிக்ஸிய மயக்கம் போட்டு வச்சுர்றா. அப்புறமா ஒரு ஈவில் மிக்ஸி நம்ம சிரிக்கிறா. "ஷின்சான் நான் தான் உன்னோட பெர்மனன்ட் அம்மா" அப்படின்னு சொல்லி சிரிச்சுட்டு இருக்கும்போது, நம்ம ஷின்சான் சொல்றான், "பின்னாடி பாருங்க டாம் குரூஸ் போறாரு" அப்படின்னு சொல்லி சொல்லும்போது, நம்ம மிக்ஸியும் டாம் குரூஸ்" அப்படின்னு சொல்லி கத்திக்கிட்டே இருக்கும்போது, அந்த ரிமோட் கீழ விழுந்துருது. நம்ம ஷின்சான் அந்த ரிமோட் எடுத்து நம்ம மிக்ஸிய ஏந்துக்க வச்சுர்றான். அப்புறமா நம்ம ஈவில் மிக்ஸி சொல்றா, "அது ஏதோ இல்லூஷன் போல" சொல்லி திரும்பும்போது, நம்ம மிக்ஸி வந்து அந்த ஈவில் மிக்ஸிய போட்டு ஃபைட் பண்ணி அவங்கள சாவடிச்சிடுறா. அப்புறமா நம்ம அந்த கனவுலேருந்து அவங்க 2 பேரும் ஏஞ்சிக்கிறாங்க. அப்புறமா நம்ம ஷின்சான் குடுகுடுன்னு ஓடி வந்து, "அம்மா நான் ஒரு கெட்ட கனவு கண்டேன்" அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது, "நானும் தான் ஷின்சான் ஒரு கெட்ட கனவு கண்டேன்" அப்படின்னு சொல்லி 2 பேரும் பேசிட்டு இருக்கும்போது, நம்ம ஷின்சானோட நம்ம மிக்ஸியோட இடுப்புல அந்த கேன்பியோ இருக்கும். நம்ம ஷின்சான் அத சாப்பிட்டு, "ஓ! இது நல்லா ஜூஸியா மெல்ட்டியா இருக்கு" அப்படின்னு சொல்லி பார்த்துட்டு இருக்கா. அப்புறம் தான் நம்ம மிக்ஸி யோசிக்கிறான், "இதெல்லாம் கனவுல தானே நடந்துச்சு. இது எப்படி நிஜத்தனமா வந்துச்சு? அப்போ அந்த கனவு நிஜமா? அந்த ஈவில் மிக்ஸ்லாம் நிஜமா?" அப்படின்னு சொல்லி ஒரு சஸ்பென்ஸோடயே இந்த கதைய முடிச்சிருக்காங்க. நீங்க என்ன நினைக்கிறீங்க? அது நிஜமா? இல்ல போலியான்னு சொல்லி கீழ போய் கமெண்ட் பண்ணுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு புடிச்சிருந்தா மறக்காம லைக்